சென்னை வளசரவாக்கத்தில் செவிலியரான இளம்பெண்ணை பின்தொடர்ந்து தொல்லை கொடுத்த நபரை மடக்கி பிடித்த ஆட்டோ ஓட்டுநர் போலீசில் ஒப்படைத்துள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். செவிலியருக்கும் அந்த நபருக்கும் அங்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன? தற்போது என்ன நடவடிக்கை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள்? ஆட்டோ ஓட்டுநர் என்ன நடவடிக்கை எடுத்திருந்தார் இந்த சம்பவத்தில்? விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த 25 வயதான இளம்பெண் ஒருவர் சென்னை வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில செவிலியராக பணியாற்றி வருகிறார். இவர் வாடகை வீட்டுல தேனாம்பேட்டில தங்கி பணிக்கு சென்று வருகிறார். இந்த நிலையில நேற்றிரவு அந்த இளம்பெண் பணியை முடித்துவிட்டு நடந்து சென்று வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேசவர்தினி பேருந்து நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அப்போது பின்தொடர்ந்து வந்த இருசக்கர வாகனத்துல ஒரு நபர் பின்தொடர்ந்து அவரை பேருந்து நிறுத்தத்துல தொடர்ச்சியாக தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார். அதன் பின்னர் பயந்து அந்த இளம்பெண் ஆட்டோ ஏறிய போது ஒரு விசிட்டிங் கார்டை கையில கொடுத்து தான் உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் என கூறி அந்த நபர் சென்றிருக்கிறார். உடனடியாக அந்த ஆட்டோ ஓட்டுநரிடம் அந்த இளம்பெண் கூறியதால அந்த ஆட்டோ ஓட்டுநர் அந்த இருசக்கர வாகனத்துல சென்ற அந்த அடையாளம் தெரியாத நபரை மடக்கி பிடித்து அவரிடம் இது தொடர்பாக வாக்குவாதத்துல ஈடுபட்ட போது இதனால வாக்குவாதம் முற்றி சண்டையாக மாறி இருக்கிறது. அருகில் இருந்த பொதுமக்களும் அந்த நபரை பிடித்து விருகம்பாக்கம் காவல் நிலையத்துல ஒப்படைத்திருக்கிறார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது. அதனைத் தொடர்ந்து அவரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில அவர் கோவை சேர்ந்த ரமேஷ் என்பதும் இவர் மெடிக்கல் ரெப்பாக பணியாற்றி வருவதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்குது. மேலும் எதற்காக இவர் இது போல விசிட்டிங் கார்டு கொடுத்து இளம் பெண்ணுடன் தொல்லை கொடுத்தார், இவருக்கு ஏற்கனவே ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையை போலீசார் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.